எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உணர்ச்சிபூர்வமாக உரையாற்றினார். தனது உரையில் அதிமுகவின் கொள்கைகள், கட்சிக்கு எதிரான சூழ்ச்சிகள், எதிர்கால திட்டங்கள் என பல விஷயங்களை பற்றி பேசினார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட தன்மானம் தான் முக்கியம், அதில் ஒரு இமை அளவு கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியுடன் கூறினார். மேலும் சில பேரை கைக்கூலியாக வைத்து செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த வார்த்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறிய சிலரை நோக்கமாக கொண்டதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளையும் அதன் பின்னணியில் நடந்த சூழ்ச்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். சிலர் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தை கவிழ்க்க ஓட்டு போட்டார்கள், மன்னித்து அவர்களை அரவணைத்து அமைச்சர் பதவியை கொடுத்து மீண்டும் அவர் திருந்திய பாடில்லை. கோவிலாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தை நொறுக்கிவிட்டு மற்றவர்களை ஆட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தலைமைச் செயலகம் தொண்டர்களின் சொத்து என கூறி அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலித்தார். இன்னொருவர் அதிமுக ஆட்சியை நொறுக்குவதற்கு 18 எம்எல்ஏக்களை கடத்தி சென்றார் எனவும் கூறினார். தனது தலைமை மீது தொண்டர்களுக்கு இருந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி, எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு, யாரும் என்னை மிரட்டி பார்க்க முடியாது என்று சூளுரைத்தார். ஜெயலலிதா மறைந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களில் மத்திய அரசு உதவிகளை பற்றி பேசும்போது, புரட்சி தலைவி இறந்த பிறகு ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள், அப்போது மத்தியில் ஆட்சி செய்தவர் தான் காப்பாற்றினார், அவர் யார் என்று உங்களுக்கே தெரியும் என்று கூறி மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கீழ் அதிமுக தொடர்ந்து செயல்படும் என்பதையும், கட்சியை உடைக்க நினைக்கும் சக்திகளை அவர் எதிர்கொள்வார் என்பதையும் தெளிவாக காட்டியுள்ளார். மேலும் வரவிருக்கும் தேர்தல்களில் அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து தனது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னாவே ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார்.